Jumba, 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 சாமியா சாமியா நம்ம காட்டுல சாமியா ஆமா சாமி எல்லாம் மிருகத்தையும் நம்ம பலி கொடுத்தோம் சாமியா ஆமா சாமி புலிய கொடுத்தோம் ஆமா சாமி பூனைய கொடுத்தோம் ஆமா சாமி கிடைக்கிற எல்லா மிருகத்தையும் கொடுத்தோம் சாமியா ஆமா சாமி அவருக்கு சமாதானம் இல்ல சாமியோ ஆமா சாமி அதனால சாமியோ ஆமா சாமி நாங்க காட்டுல இருந்து வீட்டுக்கு போயிடலான்னு நாங்க இருக்கிறோம் சாமி ஆமா சாமி கடைசி அவரு நம்ம சேர்த்து சாமிக்கு என் பிள்ளைக்கு பலியா கொடுத்தாங்க இருக்கிறோம் சாமி ஆமா சாமி நமக்கு கொலை கழிக்க வேண்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு வரலாம் சாமி ஆமா சாமி ஜும்பாரு ஜும்பாரு புக்கு ஜும்போ ஜும்பாரு 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 நம்மளுக்கு சமாதானம் இல்ல சாமி ஆமா சாமி எங்களுக்கு சமாதானம் இல்ல சாமி ஆமா சாமி அதனால சாமியா நான் பெத்த ஒரே ஒரு புள்ளிய சாமி ஆமா சாமி பலி கொடுத்தலாம் சாமி சரி சாமி சாமியா நம்ம கொலை வைக்க வேண்டிட்டு அந்த கத்திய கொடு சாமி வைத்து வேண்டிக்கிட்டு பலி கொடுக்கலாம் சாமியா சாமி பலியா புலிய கொடுத்து எடுத்துக்க சாமியோ எடுத்துக்க சாமியோ
சாமியோ என் புள்ளைய பறி கொடுத்துட்ட சாமி நம்ம சேர்ந்து கடவுளுக்கு. ஆமா சாமி, சந்தோஷம் எங்க கிடைக்கலையா சாமியோ? தருவார் சாமி, நம்ம சேர்ந்து சாமி தருவார் சாமி. என் புள்ளைய கொடுத்துட்ட பாட்டி சாமியோ, எங்க சமாதானம் இருக்குது பாட்டி சாமியோ? சாமியோ காது கேட்கல சாமியோ. சாமியோ நமக்கு சமாதானம் கிடைக்கல சாமி. உயிர் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஆமா சாமி. பாரு சாமி, பணி செய்ய கொடுக்கல சாமி. சாமியோ போயிடுச்சு சாமியோ, பணி ஓட்டுட்டேன் சாமியோ. பரவாயில்ல சாமி, நம்ம சமாதானம் கிடைச்சது சாமி. நம்ம சேவை சாமி கொடுக்க சாமி. பன்னிசாமி கிடைக்குமா? சாமி கொடு சாமி. வாடா சாமி, வாடா சாமி. சொல்லு சாமி, இந்த பல்ல சாமி. சமாதானம் கிடைக்கல சாமி. நாம இந்த காட்டுல இருந்து போயிடலாம் சாமி. சாமி எதனா பால் பணிகளை தேடும் சாமி. வேற எதனா? ஆமா சாமி, பன்னிசாமி சொல்றது சரிதான் சாமி. ஆமாம் சாமி. நாம காட்டை விட்டு எதனா சமாதானம் கிடைக்கிட்டு போயிடலாம் சாமி. சரி சாமி, எதனா பண்ணுவாங்க சாமி. எங்க பண்ணாரு பன்னிசாமி? உனக்கு எவ்வளவு சொன்னாங்க? பணியை பத்துட்டு அப்போ பையன் சமாதானம் எங்க இல்லையா சாமி? சரி சாமி, நம்ம சாமி நாம அடக்கம் பண்ணுவோம் சாமி. அப்படி நாம படக்கம் மட்டும் போவோம் சாமி. நாம எங்கன்னா அப்படி போய் வாழ்ந்துக்கிட்டு எங்கன்னா சமாதானம் இருக்கிறதுக்கு போயிடலாம் சாமி. சரி சாமி, வாங்க சாமி போயிடலாம். பன்னிசாமிங்களா? வாங்க சாமி. கன்னிசாமி, பன்னிசாமி, குட்டிசாமி வாங்க சாமி. சொல்லு சாமி, சொல்லு சாமி. இருங்க சாமி, எங்கன்னா சமாதானம் கிடைக்குமான்னு நம்ம பார்க்கலாம் சாமி. கேட்கணும் சாமி, காட்டு விட்டு சமாதானம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் சாமி. ராஜா சாமி, அனுமதி சாமி. சாமி காட்டுல காக்கத்தை விட பயங்கரமா இருக்கு சாமி. யாரு சாமி? சாமி யாரோ வராங்க சாமி. இது சாமி சாமி. இதுல இருக்கு பாக்குறேன். கலர் இல்லடா, சாராயம். இப்ப நிறைய பேர் செத்து போயிட்டாங்களே, என்ன பண்றது சாமி? ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ சாமி, யாரோ சாமி கேட்குது சாமி. சாமி ஓ பெரிய சாமி. ஓ வாடா சாமி. சங்கத்து கேளு சாமி. நல்ல ஆடு. சரி. ஓ சாமி சாமி தாங்க இல்ல. என்ன நினைச்சிருக்கீங்க? ஓ சாமி. சமாதான சாமியோ. சமாதானம் தரணும் சொன்னிய சாமி. அதுக்கு தான் நாங்க காட்டுல இருந்து வந்திருக்கிறோம் சாமி. ஆமா சாமி. ஏன்டா என் சமாதானத்தை நீங்க திரும்பி போடுதடா? இருடா, கொஞ்சம் போடா பச்சி போடா.
ஓ பயப்படுவான போல ஏய் போயிடுங்க போடா சாமி 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 நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் சாமி சாமி. சாமி எங்களுக்கு சமாதானம் வேணும் சாமி எங்களுக்கு சமாதானம் வேணும் கொடு சாமி சமாதானம் வேணும் ஆமா சாமி வா வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தா வாங்கி கொடுக்கலாம் சமாதானம் வேணுமா சாமி நீங்க தானே பார்த்து ஏதோ வந்தங்க சாமி சமாதான தரன்னு சொன்னதில்ல சாமி உனக்கு தெரியுமா என் அம்மா கஷ்டப்பட்டு என் வீட்டுல வேலை செஞ்சு நைட்டு பகல் வேலை செஞ்சு இங்க பாரு நான் மொண்டாடி பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கல இதை வாங்குறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சாமி அந்த சமாதானத்தை வந்து உனக்கு புரியும். சாமி 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 அடிக்காத சாமி எங்களுக்கு ஒரு சமாதானம் கூட சாமி ஓடி மாதிரி நாங்களும் சந்தோஷமா ஆடுங்க சாமி என்ன மாதிரி ஆடணுமா சாமி ஒழுங்க பாடு தொடங்கணும் சரி பாரு நான் வந்து வீட்டுல கூட வந்து சோறு கூட பங்கு போட்டுருவேன் இன்னும் சருகுல நோங்கிட்டி ஓகே ஆனா உங்களை பார்த்தா ஆமா இது கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பேன் இருடா, அதே இதுடா. நான் லைன்ல நிக்கி நான் வாங்கும்போது நீ உன்னோட தான் திட்டுற. இதுடா, கொடுக்குறேன்டா. வா இங்க வா. வந்து லைன்ல நில்லு. லைன்ல. இப்படி. எவன்டா கூட்டத்துல இருந்தாலும் டேய், உன்னை தவிர மீதி எல்லாம் எறும்பு மாடு மாதிரியே இருக்கிறாங்கடா. இல்ல, அமைச்சு போறேன். வரேன். வாடா, ஏன்டா போறீங்க? நான் தான் உங்களை பார்த்து போய்க்கிறோம். நான் காட்டுக்கு ஓடு வந்துடுறானுங்க. உக்காரா. என்னய்யா? காட்டுல இருக்கிற மிருகத்துல எக்ஸ்ட்ரா தூங்குவான் போல இருக்கு. பன்னிசாமியா? பரவாயில்ல, நல்ல பெருசா தான் இருக்குது. பார்த்தா பாவமே இல்லையா? அத்த பல்ல படாம குடி போட்டு போடுவேன். போடா தரேன், அலையாதே. தலைவன் தானே, நீ எல்லாம் புடிச்சு பாருந்தா நீ குடிக்கணும். மைக்கில் தண்ணி வந்துட போகுது, அப்புறம் அடிப்பாமா. என்ன சாமி ஒரு மாதிரி சாமி ஓசில வச்சு அவத்தாரு சாமி ஒரு மாதிரி இருக்குது சாமி. சாமி நல்லா புடிச்சு போடு சாமி. ஒன்று கொஞ்சம் சாமி ஒன்று கொஞ்சம் போடு சாமி. இன்னும் கொஞ்சமா? ஆமா சாமி. இருடா ஊர்ல முடிவு தெரியலடா. பண்ண இதுல என்னென்ன கலக்குறானுங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வா 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 வா. சாமி ஏழு பாரு யான சாமி ஏங்கிற சாமி சாமியா
எங்கே நிக்கிட்ட வர ரெண்ட சர்க்கிள் காலி காலி போ அப்படி சொல்லாதீங்க சுவாமி. நோ 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 விளக்கம் இல்ல நோ சரக்கு இல்ல எனக்கே பத்த இல்ல வேணா வேணா என்ன விட்டுடுங்க போங்க நீங்க பெரிய சாமி இப்படி சொல்லக்கூடாது சாமி. ஏய் நாளைக்கே நிம்மதி இல்லாம தாண்டா சரக்கு வாங்கி குடிச்சீங்க ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க சாமியோ நான் குத்தனா இல்லையா இந்த கதெல்லாம் வேணாம் குத்தனா இல்லையா டேய் குண்டா குத்தனா வேற யாரும் பண்ணி குத்தனாடா சரி குத்தனா அப்படின்னா நான் எங்க வந்து கேட்டீங்க அந்த நேரம் தான் இருக்குது சாமி. அது சந்தோஷம். டேய் உங்களுக்கு தீர்ப்புலாம் என்னால சொல்ல முடியாது எவ்வளவு நிறைய கிடைக்குதுன்னு சொல்லு சாமி. பாரு பாரு என்கிட்ட காசு இல்லை நான் புரிய புரியாது சரி சரி. ஊர் நாடகம் பாரு நாடகம் அவன் தானே ஊர் தலைவன்டா ஏய் நீ வீட்டுல காட்டுல நீ தலைவன் தானடா அதுக்காக நெஞ்சில வச்சுக்கிற தலைவன் தானே அதே மாதிரி எங்க ஊருக்கு நாடகம் ஆமா அவங்க போயிட்டு நீ கேளுங்க சரி சாமி. ஒன்னும் இல்ல இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ அவன்கிட்ட கேளுங்க அவன் செய்வான் சரியா குடும்பா அவங்க ஏதாவது பண்ணுவான் சமாதானம் கிடைக்குமா சாமி? சந்தோஷம் சாமி. சாமியோ என்னடி அம்மா இது நாட்டாம குளிக்கவே மாட்டேன் பக்கம் ஆடுறது நீ வேலை பாரு யாருங்க உனக்கெல்லாம் தேடி இருந்தாங்க நாட்டாம உன்னதான் நாட்டாம தேடிட்டு இருந்தாங்க சாமியா? இதான் பையன் யாருங்க சாமி? நாங்க காட்டுல இருக்கோம் சாமியா. காட்டுல இருக்கா? ஆமா சாமியா. அதானே தெரியும். பத்தியா எட்ரா பிராது சாமியா. நாங்க காட்டுல இல்ல சாமி. எங்களுக்கு சந்தோஷம் இல்ல சாமி. சமாதானம் இல்ல சாமி. சமாதானம் இருந்துச்சு சாமி. அப்புறமா சமாதானம் இல்ல சாமி. அந்த சாமி தான் சொல்லிச்சு யாரும் மாட்டாம சாமியா அவங்ககிட்ட பணம் வாங்கி தரேன்னு போனாங்க சாமி. என்னால சந்தோஷம் நான் வாங்கி தரேன். அவர் தான் சொன்னாரு சாமி. இப்ப நான் தீர்ப்பு சொல்லணும். நீ சமாதானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண? காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த சாமி. எங்க குழந்தைய பலி கொடுத்துட்ட சாமி. என்ன சொல்ற கிருப்பாயில குழந்தைய பலி கொடுத்தியா? உங்க பழைய வீட்டுக்கு நடுவுல வச்சா அது நாய் நக்கதான் செய்யும். அது நாய் தப்பு இல்லடா, நாய ஓன் தப்புடா. சாமியோ, எனக்கு செருப்பு சாமி சொல்லி பலி கொடுத்த சாமி. சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். அந்த சாமி கொடுக்கணும்னு பார்த்த சாமி. என் ஒரே புள்ளி அந்த செருப்பு சாமிக்கு பலியிட்ட சாமி. சாமி வேப்பல மாங்காய் இலை தேங்காய் இலை ஒரு பெரிய தடுதலை. சரி இப்போ உனக்கு நான் சமாதானம் தரணும். கொடுங்க சாமியோ. என்ன சொல்றேன்? நானே 3 பொண்டாட்டி கட்டி சமாதானம் எல்லாம் சமாதானம் அந்த சாமி தான் சொல்லிச்சு சமாதானம். அவனுக்கு அதே கதிதான். என்னால சந்தோஷம் தர முடியாது. அதனால அப்படியே கிடைச்சா எனக்கு வந்து கொடு. சாமியோ சந்தோஷம் வேணுமா? 6 மணிக்கு மேல பாத்துக்கிறேன்.
சரி போயிட்டேன் சாமியோ சாமியோ ஏதோ நாட்டாம சாமி சமாதானம் கொடுக்கறதுன்னு சொன்னாங்க சாமி. வரா நான் சொல்லுண்ணா சந்தோஷம் வந்து யார் கொடுப்பா? நீ சொல்லு நீ கொடுப்பியா சந்தோஷம்? டேய் சமாதானம் யாரு கொடுப்பா? அதெல்லாம் இங்கே கிடையாது. கொடுத்தா சாமியோ பெரிய சாமி சொல்லுங்க சாமி. ஏடாக்கண்ணே அவன் பேச்ச கேட்காத. அவன் ஒரு கோட்டருக்காக ஊரே வித்துருவான். நீ வேற நல்லவளா பார்த்து சமாதானத்தை கேட்டு ஒரு உப்பு மொய்க்கு அப்படியே நான் சாய் பண்ணிட்டேன். காசே கொடுக்கலாம். சம்பளமே கொடுக்கல. இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த செவ்வாழையே மண்டையை உடைச்சுக்கோங்கன்னு. ஏடா அவனுக்கு சும்மா இருக்கு. சும்மா தான் போயிருந்தான். அந்த சொம்பு அவ்வளோ அந்த ரூபா. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. சொல்லு சாமி. அவன் பேச்ச கேட்காதீங்க. சரி சாமி. நல்லா எவனாச்சும் பார்த்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாருங்க. இந்த கிறுக்கு தானமா குழந்தைய பலி கொடுக்குறேன், பொண்டாட்டிய பலி கொடுக்குறேன் தெரியாதீங்களா? கிறுக்கு பயலுங்களா? போங்க, வேற யாராச்சும் பாருங்க. போங்க, போ, போ, போ. சாமியோ ஓ சாமியோ சாமியோ சமாதானம் எங்கேயும் கிடைக்காதா? ஆட்டை கொடுக்குறது, மாட்டை கொடுக்குறது, கோழி கொடுக்குறது இதெல்லாம் எது கொடுத்தாலும் சமாதானம் கிடைக்காதுடா. எதுவும் பண்ணலாம். அப்ப எங்க கிடைக்க சாமியா? எங்க கிடைக்க சாமி? யார் தருவாங்க சாமியா? சொல்லுங்க சாமியா. அது தெரியாம தான் நான் டெய்லி ஏதோ கொடுத்து கிடக்கணும். கிடைச்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சொன்னாலும் ஏதுக்க மாட்டீங்க இல்லையா? சொல்லுங்க சாமி. கேட்டுக்கிறேன் சாமியா. ஒன்று பண்ணு. சொல்லுங்க சாமி. இது கொஞ்சம் சரக்கு இருக்கு, புரிஞ்சுட்டு கொஞ்சம் சந்தோஷம் சமாதானத்தை. சாமி நான் பெரிய சாமி இல்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். சமாதானத்துக்காக அழைத்து கொண்டிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு இரட்சகர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் இன்றைக்கு நம்ம நடுவிலே வந்திருக்கிறார். இயேசுதான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். இயேசுதான் உங்களுக்கான சமாதானத்தை கொடுக்க அவர் இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் உங்களின் சமாதானத்திற்காக அவர் சிலுவையிலே மறித்திருக்கிறார். சமாதானத்தை தேடி அலைகிற சகோதரா, சமாதானத்தை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வங்களே, செய்தி சொல்லுவேன். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் சமாதானத்துக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக அவர் பூமிக்கு நம்மை போல மனுஷனாக வந்தவர். அவர் வந்து நம் பாவங்களை கழுவி இருக்கிறார். நம்மை அவர் சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி வைத்திருக்கிறார். அவரை குறித்ததான அத்தனை தீர்க்கதரிசனமான வார்த்தைகளும் இந்த புத்தகத்தில். ஆகவே உலகத்திலே பலி கொடுக்கிறதுனால உனக்கு உன் வாழ்க்கையில சமாதானம் வராது. ஒரு மனுஷனுடைய அறிவுரையினால உனக்கு சமாதானம் வராது. உனக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவாலே மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். மரிக்கு போய் சொன்னாரு எல்லாருக்கும், நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்லிடுறேன். சமாதானம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா இயேசு இடத்துல மாத்திரம்தான் சமாதானம் இருக்கு. ஆகவே சமாதானத்தை தேடுகிற, சமாதானத்திற்காக அழைத்து திரிகிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை யார் கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தை உங்களுக்கு தருவார். ஆகவே இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுதான் உங்களுடைய தெய்வம்.
சரிங்களா? கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். உங்களுக்கு சமாதானத்தை தேவன் தருவார். நிச்சயமாக இயேசுவை நீங்க சொந்த கடவுளா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க இருதயத்திலே தேவன் நீடித்த சமாதானத்தை தேவன் தருவார். சாமியோ ஆ. இது தெரியாத சாமி, நாங்க காட்டுல எல்லா மிருகத்தையும் பண்ணியே நாயே நிறைய எல்லாத்தையும் பலி கொடுத்தோம் சாமி. இந்த சமாதானம் இல்லாததா சாமி, ஒரே ஒரு புள்ளி பெற்று எடுத்து அந்த புள்ளி பலி கொடுத்துட்ட சாமி. அந்த யாரும் யோசிச்சு சொல்றேன் சாமி, அவர் சமாதானம் தருவாரா சாமி? கண்டிப்பா தருவார். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சமாதானத்தை இந்த முழு உலகத்துக்கு கொடுத்திருக்கார். இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, இதை நீங்கள் வாசிக்கிற பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவார். அப்படின்னா சாமியோ என் புள்ளிய பலி கொடுத்து இருக்க மாட்டேன் சாமியோ, ஒரே புள்ளிய பலி கொடுத்துட்டேன் சாமி. சாமியோ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு சந்ததியை கொடுப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் சமாதானத்தின் தேவன். அவருடைய நாமமே சமாதானத்தின் தேவன் என்கிற நாமம். அவர் ஏற்றுக்கொண்டா சாமி. கண்டிப்பா நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம். மனுஷனுடைய உபதேசமோ எந்த காரியமோ பணமோ சொத்தோ உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வராது. இயேசு மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இந்த வேத வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக சமாதானத்தை கொடுக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் அது சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக